இன்றைக்கி எவ்வளோ வெரைட்டி ஸ்நாக்ஸ் நான் பண்ணியிருந்தாலுமே மனசுக்குள்ளே இருக்கிற சில ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது அம்மா பண்ணுறதாங்க. அன்றைக்கி அம்மாவுக்கு கொஞ்சம் தான் தெரிஞ்சிருந்தாலும் அது பண்ணுற டேஸ்ட்டு இன்றைக்கி கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. அந்த மாதிரி தான் என்னோடய பசங்க சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் பண்ணி கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படி சொல்லியிருந்தா ஒரு ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிற ஸ்நாக்ஸு. ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி 2 பழத்தை நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு இதையும் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வேறொரு கடாயில் 4 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்மகிட்ட இருக்கிற நட்ஸை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதில் 1 கப்பு தேங்காய் நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா தேங்காவும் நல்ல மணம் வர அளவுக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்தி அதையும் லைட்டாக சூடாகிறதுக்கப்புறமா மணத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வேக வச்சுக்க பழத்தையும் இதில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம கையில் உருளை பிடிச்சி எடுத்துக்கலாம். கட்லெட்டோட ஷேப்பில் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதனால கொஞ்சம் பெரிய பெரிய பவுலாக எடுத்து சைட்லலாம் இந்த மாதிரி எல்லாம் கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கூடவே பிரெட் கம்ஸும் ரெடியாக்கி வச்சுக்கிறேன். இதையும் மாற்றி வச்சதுக்கப்புறமா வேறொரு பவுலில் 1 முட்டை சேர்த்துக்கலாம். இந்த 1 முட்டையே இந்த 2 பழத்தோட ஸ்நாக்ஸுக்குமே ஜாஸ்தியாகவே இருக்கும். இதையும் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க இந்த ஸ்நாக்ஸை நல்லா இந்த முட்டையிலே முக்கிய எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பிரெட் க்ரம்ஸுக்கு நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்து நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவர் பண்ணதுக்கப்புறமா சூடாக இருக்கிற எண்ணெயில் ஒன்றா போட்டு கொஞ்சம் டைம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் திருப்பி போடணும். லைட்டாக அப்படியே திருப்பி போட்டு இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா எண்ணெயில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கூலுக்கு நீங்கள் கொடுத்து விட்றக்கா இருந்தாலும் சரி, இல்லை கெஸ்ட்டே வருதுனாலுமே சரி, ஈஸியாக ட்ரை பண்ணலாம். அப்படின்போது கண்டிப்பாக உங்களுக்கு இதை ட்ரை பண்ணலாம். கூடவே சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.